பணியாரம் எப்படி சொல்கிறது? இட்லி மாவு எடுத்துக்கணும். புளிச்ச இட்லி மாவில் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளித்து அந்த மாவில் கொட்டி அடுப்பில் பணியார சட்டியை வச்சு அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றணும். நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குழி பணியாரங்களா? ஆமாங்க. எண்ணெய் விட்றீங்களா? ஆமாம். எண்ணெய் விடுவீங்க? நான் கோல்டு வின்னர் எண்ணெய் தாங்க பயன்படுத்துவேன். சரி. இதுக்கு மேலே மூடி போடுறீங்களா? போட்டு மூடிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா வெந்திருக்கும். அதை திருப்பி போட்டு எடுத்து சூடான அருமையான பணியாரம் சாப்பிட எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்து வந்துருச்சான்னு வேகலை. பேசாமல் இருங்க. எவ்வளோ நேரம் ஆகுங்க? வேகலைங்க. நான் வேக ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரிங்க. வெந்தோடனே எடுத்து பார்க்கலாங்களா? அப்போ திருப்பி மூடி வச்சிருவீங்களா? ஆமாங்க ஆமாங்க. பதம் எப்படிங்க இருக்கு? நான் வேகலைங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா ஒயிட்டாக வந்திருக்குங்களா? பொன்னிறமாக இருக்கணுங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொன்னிறமாக மாறும். ஆமாம். மேல் பகுதி மாதிரி அடிப்பகுதியும் இதே மாதிரி பொன்னிறமாக இருந்தால் தான் நல்லா முருமுருன்னு இருக்கும். திருப்பி மூடி வச்சிடணுங்களா? ஆமாங்க. எண்ணெய் ஊற்றணுங்களா? மூடி வச்சிருவேன். எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிருவேன். வெந்துருச்சுங்களா? நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா பதமாக சிவப்பாக இருக்குது. நல்லா செவந்து வந்துருக்கு. வெள்ளை பணியாரம். இதுக்கு பேர் என்ன பணியாரம் பேர் சொன்னீங்க? குழி பணியாரம், கார பணியாரம். காரப்பணியாரம். இது நம்ம சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மிளகாலாம் போடுவோம். போட்டால் தான் இதோட சுவை நல்லா இருக்கும். மிளகா அளவோட தானே போடுவீங்க? கம்மியாக போடுவீங்களா? ஒரு மிளகா 2 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு தேங்காய் சட்னி தான் சுவையாக இருக்கும். இது மாலை சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்களா? காலையிலையும் சாப்பிட்லாம். சாயந்தரமும் விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணுங்களா? ஆமாம். இன்னும் 2 நிமிஷம் வந்துருச்சுங்களா? நல்லா முருகலாம் வந்துருச்சுங்க. இப்போ குழி பணியாரம் ரெடி.